நாம் தமிழர் கட்சிக்கு பதிலா நாம் வதந்தி பரப்பும் கட்சின்னு வச்சிருக்கலாம். இப்ப ரீசெண்டா இவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல சாட்டையிட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் மெசேஜ் பண்ணிருக்காங்களாம். 10,000 ரூபாய் கொடுக்குறேன், நீ விஜய் பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. டிஎம்ல போய் ஒரு தற்கொலை அடியில் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்கு. என்ன மெசேஜ்னா, சாட்டை என்ன விஜய் பத்தி இனிமேல் பேசாதீங்கன்னா, சாட்டைடா விஜய் பத்தி பேசாதீங்கன்னா. என்னென்ன வதந்தி பரப்புறீங்க, அவதூறு பரப்பிக்கிட்டு. இப்ப இன்ஸ்டாகிராம்ல நம்ம மெசேஜ் பண்ணோம்னா அது ப்ளூ கலர்ல வரும், அவங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா அது ஒயிட் கலர்ல வரும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறாங்க. ஆனா அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து இவருக்கு டிவிக்கு சேர்ந்தவரே அனுப்பியிருப்பாரா, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை ப்ளூ கலர்ல காட்டுது மெசேஜ். ஏன்டா இந்த வதந்தி பரப்புறீங்க? இவரே பாம் வைப்பாராம், இவரே எடுப்பாராம், இந்த கதையால இருக்கு. ஒருவேளை இவரே அனுப்பி இவரே கண்டென்ட் காண்டி இவரே எடுத்து போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் பேசுவார், காசை கொடுத்து விலைக்கு வாங்கலாம் நினைக்கிறாங்க பாருங்க. தற்கொலையோட ப்ரோமேக்ஸ் என்ன இப்ப தெரியுதா எதுக்கு ஸ்டார்டிங்ல நாம் வதந்தி பரப்பும் கட்சின்னு சொன்னேன்னு? உங்க அண்ணன மணியை நீங்களும் இருக்கீங்கடா. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டே மறைங்க சார்.